ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா மகிமைக்கும் பாத்திரன் நீர் மாத்திரமே சுவாமி. எங்களோடு கூட இடைப்படுகிற தெய்வமே, உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை சுவாமி. எஸ் லார்ட். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. அப்படியே கண்களை மூடி. மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நிலையில்லாத இந்த உலகத்தில் நிலையான உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் வாழ்க்கையின் தரத்தை நீரே காண்கிறீர். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வம் ஆவியானவராக இருக்கிறீர். இந்த நேரத்தில்ப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்க. மறை உண்மைகளை எங்களுக்கு கற்றுத்தாரோம். ஆண்டவர் நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிறைய நேரங்களில் நம்ம படிச்சிருப்போம், நான் மெய்யான திராட்சை செடி. இந்த ஓமையை நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறது. அதே 15:2 வாசித்தோம். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார் என்று. 8வது வசனமும் அப்படியா இருந்தது. நீங்கள் மிகுந்த கனி தந்து என்னிடம் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று மிக அழகாக சொன்ன ஒரு வார்த்தை. ஒருவன் சீடனாக இருக்க வேண்டும் என்றால் சாலமோன் மிக அழகாக சொல்லுகிறார். இனிமை மிகு பாடல்ல 6வது அதிகாரம் 11வது வசனம் சொன்னது, வாதுமை சோலைக்குள் சென்றேன், பள்ளத்தாக்கில் துளிர்ந்தவற்றை பார்க்க போனேன், திராட்சை பூத்துவிட்டதா என்று மாதுளை மலர்ந்தனவா என்று காண சென்றேன். இந்த பள்ளத்தாக்கில் துளிர்ந்தவற்றை பார்க்க போனேன் என்ற அனுபவம் ஒரு தாழ்ச்சியை கொடுக்கிறது. திராட்சை பூத்து விட்டதா என்று பார்க்கிற அந்த இடம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிற தோட்டமாக அது குறிப்பிடுகிறது. மாதுளை மலர்ந்தனவா என்று காண சென்றேன் என்றால் ஊழியம் செய்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒழுங்கை அந்த இடத்துல சித்தரித்து காண்பிக்கிறது. வாதுமை சோலைக்குள் சென்றேன் என்ற பதம் மணவாட்டி ஆகிய பெண்ணுக்கு ஆவிக்குரிய தரத்தில் குறைந்தவர்கள் அல்ல, பாராட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒரு சில அனுபவ காரியங்களை நாம் கடந்த முறை நாம் பார்த்தோம். இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது கனி கொடுக்காதது எது என்றால் கிறிஸ்துவோடு அவரின் அன்பிலும் விசுவாசத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் பங்கு பெறாதவர்கள் கனி கொடுக்க முடியாது என்பதை நாம் தியானித்தோம். ஆமென். கடவுளுடைய ஐக்கியத்தில், கடவுளுடைய அன்பில், கடவுளோடு கூட அந்த விசுவாசத்தில், அவருடைய வாழ்க்கையில்
பங்கு பெறாத பொழுது நாம் கனி கொடுக்கவே முடியாது. இந்த கனி கொடுக்காத ஒரு காரியத்தை பார்த்து தான் பிதா சொல்லுகிறார், அவற்றை நான் கிறிஸ்துவிடம் இருந்து தொடர்புகளை அறுத்து விடுகிறேன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லது, நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்துவில் நிலை நிற்பதை அவர்கள் நிறுத்தினவுடன் கடவுள் அவர்களை நியாய தீர்ப்புக்கு புறக்கணித்து விடுகிறார். அந்த இடத்துல கொண்டு போறார், நியாயத்தை தீர்த்து அங்க கொண்டு போய் நிறுத்துகிறார். அப்போ கடவுள் பார்வையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை மிக அழகாக வேத வார்த்தைகள் நமக்கு காண்பித்தது. யோவான் 15:6 சொன்னது, என்னோடு இணைந்து இராதவர்கள் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார், அக்கொடிகள் கூட்டில் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனி கொடுக்காதவர்கள், கடவுளோடு கூட தொடர்பற்றவர்கள், கடவுளுடைய அன்பில் இல்லாதவர்கள், கடவுளுடைய விசுவாசத்தில் வளராதவர்கள், கடவுளுடைய வாழ்க்கையில் பயணம் செய்யாதவர்கள். இந்த நிலையில நாம் பார்த்தோம் இல்லையா? கனி கொடுக்கும் செடிகள் கிறிஸ்துவில் நிலைத்த விசுவாசமும் அன்பும் தாழ்ச்சியும் கொண்டிருப்பதால் இந்த கிளைகளை பிதாவும் கவனமாக அதன் கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, தாழ்ச்சி இருக்கும், விசுவாசம் இருக்கும், கடவுளோடு கூட அன்பு இருக்கும், அங்கங்கு கொஞ்சம் கொஞ்சம் இடரல் இருக்கும். ஆனால் அவைகளை பிதா கவனமாக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், தூய்மைப்படுத்துகிறார். அதாவது கிறிஸ்துவை விட்டு விலகிவிடாதபடிக்கு, கிறிஸ்துவை விட்டு சில நேரங்களில் விலகி போகக்கூடிய தருணம் வரும்பொழுது கூட அந்த தடைகளை அகற்றி விடுகிறார், அவர்களை வாழ்க்கையின் மூலமாக சாட்சிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சூழ்நிலைகள் வரும், எவ்வளவுதான் நம்ம நல்ல கடவுளுக்குள்ளார இருந்தாலும், எவ்வளவுதான் கடவுளோடு கூட பயணம் செய்தாலும் நிறைய காரியங்கள் இருக்கும். அன்பு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, தாழ்ச்சி இருக்கிறது. ஆனால் சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்? தடுமாறுகிறோம். ஆமென். தடுமாற்றம் வரும்பொழுது இன்றைக்கு என்னால் ஜெபிக்க முடியாது, இன்றைக்கு என்னால் வேதம் வாசிக்க முடியல. தடுமாற்றம் வரும்பொழுது என்ன நடக்கிறது? நான் இன்றைக்கு அதுக்குண்டான சூழ்நிலையை நான் தள்ளி போடுகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தினமும் ஒரு 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 ரொட்டீன் வாழ்க்கை. காலையில் எழுந்த உடனே நான் ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும், இறை வார்த்தைக்குள்ளாக கொஞ்ச நேரம் படிக்கணும், செபிக்கணும். இது என்னுடைய ரொட்டீன் வாழ்க்கையில் இருந்தது. அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் பார்த்து கொண்டே போகிறேன். பவுல் சொன்னது போல நான் அடிக்கடி மாமிசத்தில் விழுகிறேன், நான் பலகீனமானவன் என்று பவுல் அடிக்கடி சொல்றார். அதே போல நாமும் சில நேரத்தில் பலகீனப்படுகிறோம், மாமிசத்தில் விழுகிறோம். சில நேரங்களில் நம்மளுடைய ஊனியல்பின் காரியத்தின் நிமித்தமாக நம்மளால செபிக்க முடியாதபடி கடவுளை விட்டு சற்று தூர போகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையை கூட அவர் கொடுக்காதபடிக்கு, அந்த சூழ்நிலையில உன்னை தள்ளாதபடிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, நான் ஒரு சாட்சியாய் சொல்லலாம். என்னுடைய மனைவி இறந்த பிறகு எனக்கு கரெக்டாக அந்த டைம் வந்ததுன்னு சொன்னாக்கா எனக்கு அந்த ஞாபகங்கள் வரும். 4 மணி ஆச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு நான் போகிறச்ச மனைவி இறந்த பிறகு நான் அந்த அந்த மனநிலைக்கு நான் தள்ளப்படுவேன், அந்த சிந்தனைக்குள்ளார நான் தள்ளப்படுவேன். ஆனால் ஆண்டவர் நாம மகிமைக்கு சொல்கிறேன், எப்பொழுதெல்லாம் அந்த அந்த வருத்தத்துக்குள்ளார நான் போகிறேனோ, அந்த ஃபீலிங்குள்ளார நான் போகிறேனோ, அந்த சூழ்நிலை எனக்கு வருகிறதோ, அந்த நேரம் கரெக்டாக எனக்கு ஒரு ஃபோன் வரும். ஆண்டவர் நாம மகிமைக்கு சொல்கிறேன், கரெக்டாக அந்த நேரத்துக்கு எனக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் ஒரு சில பேருடைய வேதனைகளை சொல்லும்பொழுது நான் அவர்களுக்கு செபிக்க ஆரம்பிப்பேன். அந்த செபிக்கிற நேரத்துக்கு என்னை கொண்டு போகிற அந்த சூழ்நிலையில் இந்த நிலைகள் என்னை விட்டு மறைந்து போகவிடும். இப்படியாக ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள், அந்த நாட்களிலே கடவுள் என்னை வழி நடத்தி கொண்டு போன பாதைகளை நான் பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு கனி கொடுக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில
கனி கொடுக்கிற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனிடத்தில் தாழ்ச்சி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, எல்லாமே இருந்தாலும் அவன் விலகி போகாதபடிக்கு பிதா மிகவும் கருசனை உள்ளவராக அவரை அவர் பார்க்கிறார். தேவ பிள்ளையே, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் இந்த சூழ்நிலைகள் உண்டு. ஆமென். ஏதோ ஒரு நெருக்கம் உள்ளே வருகிறது, ஏதோ ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தை நெருடல் படுத்தி விடும். அது பிள்ளையின் மூலமாகவோ, கணவர் மூலமாகவோ, உறவினர்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு நெருக்கம் உங்களை வந்து பாயும் பொழுது, தாக்கும் பொழுது அங்கே மன உளைச்சல் வருகிறது, சஞ்சலம் வருகிறது. இந்த சஞ்சலத்தில் நீ எங்கே கடவுளை விட்டு தூரம் போயிடுவாயோ என்று அவர் ஓடி வந்து என்ன பண்றார்னா அந்த தடைகளை அகற்றி விடுகிறார். அவர்கள் வாழ்க்கையின் மூலமாக, சாட்சியின் மூலமாக அவர்களை நிறுத்துகிறார். இதுதான் சாட்சி. சூழ்நிலைகள் வரும், தனிமையில் இருக்கும் பொழுது நினைவுகள் வரும். நான் எப்பவுமே ஒரு அடிக்கடி சொல்றதுண்டு, ரொம்ப ரொம்ப நெருங்கினவர்களோடு கூட நீங்க வாழ்ந்திருக்கும் பொழுது அவர்கள் மரித்து விட்டார்கள் என்றால் அது துக்கம். ஆமென். நெருங்கினவர்களோடு நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அது துக்கம். ஆனால் வந்துட்டு போனவர்களுக்கு அது செய்தி. செய்தியை கேட்டவர்கள் மறந்து விடுவார்கள், வாழ்ந்தவர்கள் அந்த துக்கத்தை மறக்க முடியாது. மரண பரியந்தமும் அந்த துக்கமும் அந்த நினைவுகளும் கூடவே இருக்கும். ஆனால் அந்த நிலைக்கு கடவுளோடு கூட வாழ்கிற மனிதன் கொண்டு போக மாட்டார். அவர் அவர்களை கொண்டு வந்து அந்த சாட்சியாய் நிறுத்தி விடுவார். அவரை சாட்சியாய் நிறுத்தி விடுவார். தேவ பிள்ளையே, மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நிறைய நேரங்களில் நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படிதானே? இன்றைக்கு நிறைய நேரங்களில் நான் என்ன சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த தமிழில் ரட்சிக்கப்பட்டேன் இருக்கும், அந்த தமிழில் வந்து மீட்கப்பட்டேன் என்று இருக்கும், அப்படிதானே? நான் மீட்படைந்தேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும்னாக்கா, அங்கே அதற்கேற்ற செயல் இருக்க வேண்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், செப ஆவி இருக்கிறது, கடவுளுடைய தரிசனம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது. எல்லாமே இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில செயல் இல்லை என்றால் அது வீண். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாதாளத்தில் இருள் சூழ்ந்திருந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, அபிஷேகம் இருக்கும், செயல் இருக்காது. மனம் மாறின ஒரு நிலை இருக்கும், ஆனால் வெளியரங்கமான போலியான ஒரு காரியங்கள் இருக்கும். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் மரம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள். செயலில் காட்டுங்கள். வார்த்தையை போதிப்பது ஈஸி, ஆனால் அந்த வார்த்தையில் வாழும் பொழுதுதான் நான் கடவுளுக்குரிய சொத்தாக மாறுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போமே. நம்முடைய நிலைகளை சற்று சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, இங்கே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்ல துதி இருக்கிறது, ஸ்தோத்திரம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்த்தோம், ஆண்டவருடைய தரிசனங்களை பார்த்தோம், ஆண்டவர் இப்படியாக எங்களோடு கூட இடைப்பட்டார் என்ற சாட்சிகளை சொன்னோம். சாட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தரிசனம் இல்லாத ஊழியம் அது தரிகட்ட ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் கடவுள் உங்கள் கண்களை திறந்து கொடுக்கிறார், நீங்கள் தரிசனம் பார்க்கிறீர்கள். ஆமென். அப்படின்னு சொல்றச்ச எல்லாமே இருக்கிறது, இதற்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இதை விட்டு நீ வெளியே போகும் பொழுது உன்னை பார்க்கிறவர்களுக்கு முன்பாக நீ கிறிஸ்தவனாக காண்பிப்பது தான் மிக முக்கியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து உன்னில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து உன்னில் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் உன்னில் காணப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா, நான் உண்மையாகவே மனம் மாறிட்டேங்க, உண்மையாகவே என்கிட்ட இல்லை, எல்லாமே இல்லை, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள ஓட்டிகிட்டு இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இருக்கா இல்லையா? இருக்கு, இருக்கு. எத்தனை பேரை நம்ம மன்னிச்சிருக்கிறோம்? எத்தனை பேரை இன்னைக்கு நம்ம நேசிச்சிருக்கிறோம்? எத்தனை பேரு கூட இன்றைக்கு நல்ல உறவுகள் வைத்திருக்கிறோம்? நல் உறவு. மனம் மாறினவன் எத்தனை தான் உங்களை சாடினாலும் அவர்கள் எதிரில் பார்த்தாக்கா ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லிட்டு போகிறதுல தப்பே கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தப்பா? அப்படி மனம் மாறினதற்குரிய செயல் அது. மனம் மாறினது.
சில பேர் இருக்கிறவங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மனம் மாறியாச்சு, ஆண்டவருடைய அபிஷேகம் வந்துடுச்சு. ஒரு சில பேரை பார்த்த உடனே ஏற்கனவே அவங்க உங்கள் இருதயத்தை நைய புடைஞ்சிருப்பாங்க, குத்தி இருப்பாங்க, கீறி இருப்பாங்க, கிழிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களை புரட்டியே போட்டிருப்பாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போது அவர்கள் மூலமாக நிறைய கசப்புகள் உங்கள் இருதயத்தில் வந்துட்டு இருக்கும். கசப்பு, இந்த கசப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, கசப்பு இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது, கசப்பு இருக்குது. ஆனால் உண்மையாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர்களை எதிரில் பார்க்கும் பொழுது, எதிர்க்க பார்க்கும் பொழுது ஒரு ஹாய் சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஆமென். ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். உடனே என்ன மாறும்? முகம் மாறிடும். இந்த முகம் மாறும்போது என்ன நடக்கும்னாக்கா உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஹலோ இருக்கா? பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னும் போது அந்த அப்போ தான் விடுக்குன்னு போகிறது, அப்போ தான் கையை தூக்குறது, எல்லாமே நடக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் உண்மையாகவே நீ மாறிட்ட, வசனம் சொல்லுது, நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயலில் காட்டுங்கள். ஐயா, மாமிசமானவன் தான் நம்மெல்லாம், ஊனியல்புக்குரியவர்கள் தான். எங்கேயோ ஒரு இடத்துல பலகீனம் இருக்கு. ஆனால் அந்த பலகீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணம் பெற நமக்குள்ளாக இந்த நிலைகள் வரணும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகிவிட்டீர்கள். கடவுளுக்கு நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காண்கிற பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. அப்ப நீங்க உண்மையாகவே மனம் மாறி உங்களுக்குள்ளாக பாவ வாழ்க்கை விலகி போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறீங்க? தூய வாழ்வில் இருக்கிறோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது கீழே 23வது வசனம் என்ன சொல்லுது? பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள்கொடை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற நிலை வாழ்வு. எதைத்தான் சொல்றாரு? தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. நீ கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற அந்த நிலை வாழ்வு. அப்போ கனி கொடாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு இராது, விசுவாசம் இராது, கடவுளோடு கூடிய வாழ்க்கை இராது. அங்கே அந்த மரம் தரிக்கப்பட வேண்டும். ஆமென், அது வெட்டப்பட வேண்டும். கோடாலி அது கீழ் வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் கனி கொடுக்கிற ஒரு மனிதன், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அவன் கடவுளோடு கூட இருக்கிறான், அவர் அன்பிலே இருக்கிறான், அவருடைய விசுவாசத்தில் இருக்கிறான், தாழ்ச்சியிலே நடக்கிறான். ஆனால் சூழ்நிலையின் நிமித்தமாக சில நேரங்களில் அவன் தடுமாறும் பொழுது அந்த தடுமாற்றத்தையும் கொடுக்காதபடிக்கு அவனை சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக நிலைநிறுத்தி அவனிடத்தில் இருக்கிறதான மனமாறிய ஒரு சிந்தனை நிமித்தமாக அவனுடைய செயலிலே அதை காட்டப்படும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நிலைவாழ்வாகிய கிறிஸ்துவோடு கூட அவன் பிணைந்து நடக்கிற ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் கிறிஸ்தவம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிறிஸ்தவம். அங்க போய் சொல்லிட முடியாது, ஆண்டவரே நான் ஆராதனைக்கு போகிறேன், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன், ஆண்டவரே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். நோ, ஒரு கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். பிரைஸ் தி லார்ட். வெளிவேடக்காரனே உனக்கு ஐயோ என்று ஒரு கருத்துல சொல்றாரு. ஆனா இங்க கடவுள் சொல்ற அந்த கனிகள் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கும் பொழுது கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 22 23 வரைக்கும் வாசிக்க கேட்போமே. ஆனால் தூய ஆவியானவருடைய கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்ப ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமே இல்லை. ஹலோ, எத்தனை இருக்கு, எத்தனை இல்லை? எத்தனை இருக்கு, எத்தனை இல்லை? பிரைஸ் தி லார்ட். எத்தனை இருக்கு, எத்தனை இருக்கு? அன்பு இருக்கா? மகிழ்ச்சி இருக்கும் அப்பப்போ, அமைதி, பொறுமை அப்பப்போ வரும், பதிலே காணோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
இந்த இடத்துல திருச்சட்டத்திற்கு இடமே இல்லை. அன்பு தேவ பிள்ளையே, நம்ம ஒவ்வொரு முறையும் வாசிக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், ஆனால் அதில் கொஞ்சம் அபியாசப்படுத்தி பாருங்களேன். இதில் செயல்பாட்டுக்கு நீங்கள் அபியாசப்படுத்தி பாருங்களேன், ஆவியானவருக்கு அழகாக கொண்டு போவார். ஆமே, பிரைஸ் எல்லாம். அது கொஞ்சம் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு கோபம் போயிடுச்சு? எத்தனை பேருக்கு கோபம் போயிடுச்சு? கோபம் என்கிட்ட இல்லவே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இப்போ எல்லார்கிட்டையும் இருக்கா? அப்போ எப்படிப்பட்ட ஒரு நிலை? கோபம் முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது கோபம். கோபம் வரணும் தான், இல்லைன்னு சொல்ல, கோபம் வராமலாம் இருக்கக்கூடாது, கோபம் வரணும். ஆனால் வசனம் சொல்லுது, சூரியன் மறைவதற்குள்ளாக சமாதானம் செஞ்சுக்கோன்னு சொல்லுது இல்லையா? ஆமாம். கோபம் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. கோபம் இருக்கு. பொறுமை இருக்கா? பொறுமை ஒரு சில பேருக்கு இருக்கு, ஒரு சில பேருக்கு இருக்கு. இது நடைமுறையிலேயே நீங்கள் வாழ்கிற வீட்டில் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலேயே நீங்கள் பார்த்துட்டு வரலாம். வீட்டில் வாழ்கிற வாழ்க்கையிலே பார்க்கலாம் நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி போகிறோம். ஒரு பிள்ளையை கண்டிப்பதற்கு கோபப்படுவதில் தப்பே கிடையாது. ஆமென். நல்லா பார்த்தீங்க, ஒரு பிள்ளையை கண்டிப்பதில் கோபப்படுவதற்கு அது தப்பே கிடையாது. ஒரு சில நேரங்களில் ஒருவரை கரெக்ட் பண்ணுவதற்கு நம்ம எமோஷனலாக கொடுக்குற அந்த சவுண்டு தப்பே கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எப்போவுமே உருகுன்னு இருந்தாக்கா அதுதான் தப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் தப்பு. இயேசு கிறிஸ்து கூட ஆலயத்தில் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிற இடத்துல அவரும் கோபப்பட்டு என்ன பண்ணாரு? சவுக்கை தான் எடுத்தார், அடிக்கல, சவுக்கை எடுத்தார். கோபப்பட்டார். என்னுடைய வீடு வியாபார கூடம் இல்லை, என் தகப்பனுடைய வீடு என்ன சொன்னாரு? வியாபார கூடம் அல்ல என்று கோபப்பட்டார். கோபப்படுவது சாத்தியம், நியாயமானது. நியாயத்துக்கு நீ கோபப்படலாம். ஆனால் அதுவே மூர்க்கத்தனமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அப்படியே முசுடு மாதிரி இருந்தோம்னாக்கா அது கிடையாது. கோபத்தில் பேய்த்தன்மை ஒன்று இருக்குது. எது பேய்த்தன்மை தெரியுங்களா? தானியேலுடைய நண்பர்களை அக்னி குண்டத்தில் போடும்போது நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். ஆனால் அடுத்தது இவர்களை தூக்கி போடுவதற்கு முன்பாக அவன் சொல்கிறான், 7 மடங்கு இதை அனல் மூட்டுங்கன்னு சொன்னான். அதுதான் பேய்த்தனம். ஆமென். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இப்போ அதுதான் பேய்த்தனம். சில பேர் பாருங்க, அந்த கோபத்தின் உச்ச நிலைக்கு போகிறது, அது பேய்த்தனம். ஆமென். ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? அன்பு உள்ள இருந்ததுன்னு சொன்னா கோபத்துக்கு அங்க இடமே இருக்காது. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பது இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமே கிடையாது. திருச்சட்டத்திற்கு அங்க என்ன இருக்காது? இடமே கிடையாது. அப்படின்னு சொன்னா எபேசியர் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையும் நீதியையும் உண்மையும் விளக்குகிறது. ஆமென். ஒளி, அவர் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மையும் நீதியும் உண்மையும் ஒளி விளக்குகிறது. அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கிறார். அந்த வெளிச்சம் உன் மேல இருக்கும் பொழுது, அந்த வெளிச்சம் உனக்குள்ளாக செயல்படும் பொழுது அங்கே கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வரங்களுக்குள்ளாக கனிகளும் சேர்ந்து செயல்படும். வரங்கள் இருந்ததுன்னு சொன்னா கனி இல்லாத வரங்கள் இல்லை. வரங்களும் கனிகளும் இணைந்து செயல்படும். அப்படின்னு சொல்லும் போது இந்த கனிகள் மேலே இருக்கிறவரது அவர் கொடுக்கிற கிருபை. அப்ப தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில கிறிஸ்து என்கிற வெளிச்சம் உன்னை வழி நடத்துகிறது என்று சொன்னால், ஆமென். பிலிப்பியர்ல அழகா சொல்ற, பிலிப்பியர் புத்தகம் 1 அதிகாரம் 11வது வசனம், மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும், அறிவிலும் அனைத்திலும் உயிர்த்தொழுகிற பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகா சொல்ற பாரு பவுல். நீங்க சிறந்து விளங்கும்படியாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கடவுள் பிரியப்படுகிறதாக. நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கடவுள் பிரியப்படணும். தேவ பிள்ளையே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் மேலோட்டமான வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு கடவுளுடைய வசனத்தை நாம பார்க்கிறோம். கடவுளுடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர்கிறோம். அவருடைய செயல்களை நாம் பார்க்கிறோம்.
அதை அத்தனையுமே நாம் உணர்ந்து கொண்டு பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அவரை பிரதிபலிக்காமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை பரிசுத்த பவுல் சொல்றார், இதுல நீங்க வளருங்க, இதுல நீங்க வளருங்க, அறிவிலும் அன்பிலும் சிறந்து விளங்கும்படியாக நம்ம வளரணும்னு சொல்றாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். வளருங்க. ஒரு ஒரு காரியத்தில் நம்ம வளரும் பொழுதுதான் தெரியுங்க விஷயமே. இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா தேவ பிள்ளையே, எங்கிட்டையும் நிறைய குறைகள் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்கிட்டையும் நிறைய குறைகள் உண்டு. ஒரு செய்தியை நான் உங்களோட பேசுகிறேன்னு சொன்னால் அந்த செய்தியில் எனக்கும் குறைகள் உண்டு. இந்த செய்தி எனக்கும் தான். இப்போ எனக்கும் இந்த செய்தி வரும்பொழுது என்கிட்ட என்ன குறைன்றதை நான் தனிமையாக உட்கார்ந்து சில நேரங்களில் அதை கலைத்து போடுவது உண்டு. மீண்டும் அது தலை தூக்காதபடி ஆண்டவரிடத்தில் சொல்கிறது உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கும் கோபம் உண்டுங்க, எனக்கும் கோபம் உண்டு, எனக்கும் எரிச்சல் உண்டு, எனக்கும் எல்லாமே வரும். ஆனால் என்ன நடக்குது? பிரைஸ் தி லார்ட். அது கூடயே நான் பயணம் செய்யாதபடிக்கு, அதனோடு நான் பயணம் செய்யாதபடிக்கு எவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகளை மாற்றி போடுகிற நிலைகள் கடவுளிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளையே, இந்த உலகம் நான் மறுபடியும் சொல்கிறேன், எத்தனை வருஷம் வாழ போகிறோம் இல்லை, எத்தனை ஆண்டு காலம் வாழ போகிறோன்னு கிடையாது, எத்தனை நிமிஷம் நம்ம வாழ போகிறோன்னு கிடையாது. ஆனால் வாழ்கிற வரைக்கும் நம்ம எப்போ இந்த கண்கள் திறந்து சத்தியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ, என்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டோமோ, என்னைக்கு வசனத்துக்குள்ளார நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோமோ, கடவுளுக்குள்ளாக கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுடைய நடத்தையின் தன்மையே கனி தருகிற ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவனுடைய நடத்தை, நம்முடைய நடத்தை தான் பார்க்குறாங்க, நம்முடைய வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க, நம்முடைய செயலை தான் பார்க்குறாங்க. எங்கே சொல்லிட்டு வரோம், எங்கே போயிட்டு வரீங்க? நாங்கள் ஆராதனைக்கு போயிட்டு வரோம், நாங்கள் காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் கடவுளை நாங்கள் துதிக்கிறோம், கடவுளுடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போகும் பொழுது நம்முடைய நடத்தையை பார்க்கிறார்கள். பார்த்தீங்களா? அதுதாங்க கனி. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பதில் இருக்கா? பதில் இருக்கா? இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா நடுங்கிக்கிட்டு வருவேன். சும்மா ஒன்றும் இங்கே வர்றதில்லை, ஒரு நடுக்கம் இருக்கும். மல்கியாவில் அழகாக சொல்ல, ஆசாரியர்களுடைய வாயில முத்துக்களை தேட வருகிறார்களே. ஆசாரியர்கள் சொன்னால் குருக்கள், குருக்கள் வாயில முத்துக்களை தேட வரீங்க. நீங்கள் எதை தேட வரீங்க? என்னைய பார்க்க வரல, முத்துக்களை தேடி வரீங்க. அப்போ இந்த முத்து கரெக்டாக போடணுமே, இந்த முத்தை கரெக்டாக கொடுக்கணுமே. இதை கேட்டுட்டு நீங்க வெறுமையாய் போகக்கூடாது. நாளைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் பொழுது இந்த விதைக்கிற விதையானது உங்களுக்கும் அது பலன் தரும்படியாக. அப்போ கடவுள் இந்த இடத்துல பார்க்கிறாரு, நீ உண்மையாகவே மனமாறினால் என்றால் செயலை காட்டு. உண்மையாகவே நீ மனமாறினாய் என்றால் உனக்குள்ள இருக்கிற பாவ வாழ்க்கை நீங்கி அந்த நிலை வாழ்வு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற நிலை வாழ்வு. எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறாரு, நீ வெளிச்சத்துல இருந்தேன்னு சொன்னா இதனுடைய தன்மை விளங்கும். பவுல் பிலிப்பியர்ல சொல்லுகிறாரு, இதை எல்லாம் நீங்கள் பயின்று கற்றுக்கொண்டு இதுல நடுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ நடக்கும் பொழுது இது தாங்க கடவுளுக்கு மகிமை தருகிற ஒரு கிறிஸ்தவனுடைய நடத்தையில தாங்க கனிகளை நம்ம காட்டுறோம். நம்ம என்ன நடக்கிறோமோ அதுதான் கனிகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம செயலை தான் கனிகளை காட்டுறோம். மூன்றாவதாக யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள், என்னில் இணைந்திருங்கள், நிலைத்திருங்கள். ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அவன் எப்படி இருக்கணும்னாக்கா, கடவுளுடைய மன்னிப்பை பெற்ற பிறகு அவனுடைய நித்திய வாழ்வில் நிலை கொண்ட வல்லமையை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளுடைய மன்னிப்பை பெற்ற உடனேயே அவருடைய நிலையான நித்திய வாழ்வு, விண்ணக வாழ்வு, அந்த விண்ணக வாழ்வுக்குரிய கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்க அவன் வல்லமையை பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
அந்த வல்லமையை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் அந்த வல்லமையை பெற்றிருப்பதால் மீட்பில் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் நிலைநிறுத்தப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும் பொழுது, ஆண்டவர் வருகையில அவன் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது எப்படி நிற்கிறான்னு சொன்னாக்கா, கடவுளுக்கு உண்மையாக போய் நிற்கிறான். ஆமென், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு உண்மையாக நிற்கிறான். அதனால்தான் எண்ணில் நிலைத்திருங்கள், அவரில் நான் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. கடவுளிடத்தில் நான் போய் நிற்கிறேன். ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி, நான் குற்றம் செய்தேன். ஆமென், நான் பாவி, குற்றம் செய்தேன். அதனால தான் தாவீது சொல்ல பாருங்க, பாவத்தில் என் தாய் கர்ப்பம் தரித்தாள் சொன்னாரா இல்லையா? பாவத்தில் என் தாய் கர்ப்பம் தரித்தாள். அதே நேரத்தில் பலி கொடுத்திருக்கிற காலம், பலி மிருகத்தை பலி கொடுக்கிற இடத்துல தான் சங்கீதம் திருப்பாடல் 51:17 எடுத்து வாசித்து பாருங்களேன். மிக அழகான ஒரு ஜெபம் இருக்கும் அங்க. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. எப்ப சொல்றான் பாத்தீங்களா? பலி கொடுக்கிற ஒரு காலம், ஒரு ஆட்டையோ ஒரு காளையோ ஒரு புறாவையோ பலி கொடுக்கிற ஒரு காலத்துல இந்த தாவீது சொல்லுகிறாரு, நொறுங்குண்ட இருதயத்தை பற்றி சொல்லுகிறார். வாசி மக்களே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை, நொறுங்கிய குற்றமுள்ள உள்ளத்தை நீ அவமதிப்பதில்லை, சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். ஆமென். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றான்? மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவ பிள்ளையே, இன்றைக்கு அப்படிதான் நம்ம ஆண்டவர் இடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே நான் தவறு செய்தேன், ஆண்டவரே நான் குற்றப்படுத்தினேன், ஆண்டவரே நான் இந்த வார்த்தையை பேசினேன். கேட்கிறோமா? சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? கடவுள் மன்னிக்கிறாரா மன்னிக்கலையா? மன்னிக்கிறாரா மன்னிக்கலையா? மன்னிக்கிறார். மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, அதான் அழகா சொல்றப்பா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் நான் உங்களுடைய பாவங்களை நான் தூக்கி எறிந்து விட்டேன். இப்ப கடவுளிடத்தை போய் நாம சொல்றோம், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், கடவுளே நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். ஒவ்வொரு முறையும் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். கேட்கிறோமா கேட்கலையா? கேட்கிறோம். ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா இல்லையா? ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா மன்னிக்கலையா? மன்னிக்கிறாரு. நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் மன்னிக்கிறாரு. இந்த மன்னிப்பை பெற்ற உடனேயே அவருடைய நித்திய வாழ்வு, அங்க நிலையான அந்த விண்ணக வாழ்வுக்குள்ளார நான் கிறிஸ்துவில் நிலை நிற்க அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்க எப்படிப்பட்டவரா மாறுகிறோம்னாக்கா, மீட்பில் அவரோடு கூட இணைகிறோம். ஆமென். இப்போ மன்னிப்பு என்னுடைய பாவத்தை மன்னிச்சுட்டான்னு சொன்னால் நான் பிறருடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால தான் பிரான்சிஸ் அசிசியார் சொல்வார், நான் இங்கே ஒருத்தரை மன்னிக்கிறேன்னு சொன்னால் அவர் அங்கே என்னை மன்னிக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் என்ற உணர்வு வந்துட்ட பிறகு நான் எல்லாரையும் மன்னிக்கிற தன்மைக்குள்ளாக நான் போய்விடுகிறேன். ஆமென். அதான் அந்த மீட்பின் சந்தோஷம், அதான் அந்த மீட்பின் சந்தோஷம். அப்ப நிலைக்கிற ஒரு வாழ்வு, நிலையான ஒரு வாழ்வு, நீங்கள் எண்ணில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது, நான் இன்றைக்கு மன்னிப்பு கேட்கிறேன், இந்த ஆராதனையில் மன்னிப்பு கேட்கிறேன், இந்த செய்தியில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், இந்த வார்த்தை எனக்கு குத்தப்பட்டது, இந்த வார்த்தையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார். ஆமென். ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார். ஆனால் மன்னித்த பிறகு அவருடைய மீட்பில், அவருடைய நிலை வாழ்வில் அங்க இடத்துல நான் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை நான் பெற்றுக்கொண்ட பிறகு நான் பிறரையும் மன்னிக்கிற தன்மைக்குள்ளாக போய் விடுகிறேன். ஆமென். ஹலோ, உண்மையா இல்லையா? போயிட்டோமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நிறைய கசப்புகள் இருந்ததுங்க எனக்குள்ளார கசப்புகள். நான் தான் சொன்னேன், நானும் ஒரு சராசரி மனிதன் தான். எனக்குள்ளேயும் கசப்புகள் இருந்தது, எனக்குள்ளேயும் வைராக்கியம் இருந்தது, எனக்குள்ளேயும் பகை உணர்வு இருந்தது, எனக்குள்ளேயும் எல்லாமே இருந்தது. சில நேரங்களில் சில பேரெல்லாம் பார்த்தோன்னா அப்படி ஒரு டென்ஷன் கூட இருந்தது. ஆனால் என்னை புரட்டி அதை மாற்றும் பொழுது ஒரு பக்கத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்குறேன். ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஆசீர்வாதம். நல்லா தூங்குவேன். ஆனால் மனசில் கசப்போடு இருக்கும் பொழுது, மனசுல கோபத்தோடு இருக்கும் பொழுது, மனசுல வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது, மனசுல குற்ற உணர்வோடு இருக்கிற மனிதனுக்குள்ளாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய கஷ்டம். ஆமென், ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுவேன், சட்டம் போட்ட ராஜா இரவெல்லாம் தூங்கவில்லை. ஆனால் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து சிங்க குகையில இறங்கின தானியேல், அவன் இரவெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்தான். காலையில ராஜா உள்ள வந்து பார்க்கும்போது கடவுளுடைய தாசனாகிய தானியேலே என்று சொல்லும் பொழுது அவன் கீழிருந்து சொல்கிறான், ராஜா நீர் வாழ்க.
ராஜா நீர் வாழ்க. அடுத்த ராஜா சொல்றாரு, உன்னுடைய கடவுள் உன்னை காப்பாற்றினாரா? ஆம். என் அன்பு தேவ பிள்ளையே, நல்ல யோசனை பண்ணி பாரு. கடவுளிடத்திலிருந்து நீ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக நீ நுழையும் பொழுது, அந்த நித்திய வாழ்வின் மகிமையை நீ சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது, உன் வாழ்க்கையிலே மன்னித்த கடவுளை நீ எத்தனை பேரை மன்னித்தாய் என்பதுதான் அங்கே நிலைத்திருக்க முடிகிற செயல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதோ? புரிஞ்சுதுன்னு சொல்றோம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனால் நம்ம செய்யணும், செய்யலைன்னா கஷ்டம். அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க. நீ தொடர்ந்து என்ன செய்யணும்னாக்கா, அவரோடு கூட தங்கணும். அவரோடு கூட தங்குற அனுபவம், அவரிலே உறுதியா இருக்கிற அனுபவம். அப்போ உனக்குள்ளாக என்ன இருக்குன்னு சொன்னா, இடது வலது எந்த பக்கமும் சாயாதபடி அவருக்குள்ளாக இருக்கு. தாவீது சொல்லலாம், எப்பக்கம் திரும்பினாலும் அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். இடது பக்கமும் போக முடியல, வலது பக்கமும் போக முடியல, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, எப்பக்கமும் அவர் சூழ்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து 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 நான் அவரிலே நிலைத்திருக்க, நான் செயல்கள் அவர் பார்க்கும்படி, அநேகர் பார்க்கும்படி, ஆமென், அவருக்குள்ளாக தங்கும்படி, அவரிலே உறுதியாய் நிற்கும்படி. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, திராட்சை செடியிலிருந்து உயிர் எவ்வளவு காலம் கொடுக்கும்படி செல்லுகிறதோ அதுவரை கொடி உயிரோடு இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுபோல கிறிஸ்துவின் நிலைத்திருப்பதால் கிறிஸ்துவின் வாழ்க்கை எவ்வளவு காலம் எனக்கு பாய்கிறதோ அவ்வளவு காலம் எனக்கு கிறிஸ்துவின் வல்லமையும் வாழ்க்கையும் உயிரும் இருக்கிறது. ஆமென். அப்ப நான் கடவுளோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால தான் அழகா ஆண்டவர் சொல்ல பாருங்க, எடுத்து வாசிங்க, யோவான் 15வது அதிகாரம் முதல் வசனம். உண்மையான திராட்சை செடி நானே, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர், என் தந்தையே அதை நட்டு வளர்க்கிறார். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள், என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் எல்லாம் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும், கனி தருகிற அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுகிறார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தது என்று சொன்னால், எப்படி செடியோடு கூட திராட்சை இருக்கிறதோ அதனுடைய சத்து எப்படி உள்ள போகுதோ அதே போல கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. யோசேப்பை பார்த்து சொல்றாரு, அவன் கனி தருகிற திராட்சை செடி என்று சொன்னார். ஏன் கனி தருகிற திராட்சை செடி என்று சொல்லப்பட்டது? யோசேப்புக்கும் அந்த வைராக்கியம் இருந்தது, யோசேப்புக்கும் பழிவாங்குற குணம் இருந்தது. என்னை 14 வருஷம் சிறைச்சாலையில் போட்டுட்டானுங்க, இவனுங்களை 3 நாளாவது கொண்டு போய் உள்ள போடணும். அதே போல பழிவாங்குற குணம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், இந்த காரியம் கடவுளால் நிகழ்ந்தது, இந்த காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்க முடியாது என்ற அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவன் சொல்கிறான், அந்த இடத்துல வசனம் அழகா சொல்ற, அவன் கனி தருகிற ஒரு செடியாக அவன் யாரோடு கூட இணைந்து இருக்கிறான்? கடவுளோடு கூட ஒரு கனி தருகிற திராட்சை செடியாக மாறுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை நல்லா சிந்திச்சு பாருங்க. எப்பொழுது அவனுடைய மாறுகிறது? அந்த செடியினுடைய சுவை அவனுக்குள்ளார போக 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 கிறிஸ்துவனுடைய சாயல் வெளிப்படுகிறது. ஆமென். கிறிஸ்துவினுடைய சாயல் வெளிப்படுகிறது. எவ்வளவுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் இந்த உலக மனிதர்கள் மத்தியில் உலாவி கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் நல்லவர்கள் என்று சிந்தித்து அவர்களால் ஏமாற்றம் அடைந்தாலும், நீ கிறிஸ்துவோடு என்கிற அந்த செடியோட உன்னுடைய திராட்சை அழகா படர்ந்து இருந்ததுன்னு சொன்னாக்கா, அதில் இருக்கிற சத்தானது அந்த திராட்சைக்குள்ளாக உள்ளே போகும்பொழுது அது அநேகருக்கு பயன் கொடுக்கிறது போல, தேவப்பிள்ளையை நீயும் அநேகருக்கு பயன் கொடுக்கிற அந்த நற்கந்த வாசனையோடு கூட நீ வெளிப்பட முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பயணம் என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னா அவ்வளவு காலம் எனக்கு கிறிஸ்துவின் ஜீவியம் இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய வாழ்வு இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய உயிர் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நான் கிறிஸ்துவில் நிலைத்து நிற்பதற்கு யோவான் 15:7 நமக்குள் செயல்படும். ஆமென். இறை வார்த்தையை உள்ள வச்சிருக்கும் பொழுது, அந்த வார்த்தை சொல்ல 15:7 வாசிங்க.
நீங்கள் என்னுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் என் நிலைத்திருந்தால் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம், நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தைகள் நாம் இருதயத்திலையும் மனதிலையும் வைத்து செயல்களின் வழியாய் காட்டும் பொழுது. ஆமென். செயல்களின் வழியா. நீ வார்த்தையை உள்ள வச்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, வார்த்தையை நீ படிச்சு மனப்பாடம் பண்றதுல பிரச்சனை இல்லை, கண்ணை மூடிக்கிட்டு வசனமா சொல்லி நீ செபிக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா இந்த யோவான் 15:7 செயல்படணும்னு சொன்னா, நீ செய்கையில் வழிகாட்டியாக வைத்திருக்கும் பொழுது. ஆமென். உன்னுடைய செயல்ல வழிகாட்டியாக. அப்ப இந்த செயல், இந்த வார்த்தை கொள்ளும், இந்த வார்த்தை நிற்கும். இந்த வார்த்தை எல்லாம் அழகா சொல்ல பாருங்க. தேவையில்லாத இடத்துல போய் உட்காராது, துன்மார்க்கன் மத்தியில உட்காராது. இதெல்லாம் சொல்லும்போது இந்த வார்த்தையில என்ன பண்ணுது? செயல்படும் பொழுது, ஐயோ இந்த இடத்துல உட்காரக்கூடாது, இந்த இடத்துல பேசுற இடத்துல நம்ம நிற்கக்கூடாது, இது கடவுளுக்கு பிரியமில்லாத இடம், இந்த இடத்துல நான் உட்காரக்கூடாது. இந்த வார்த்தை உள்ள இருந்துச்சுன்னா உன்னை குத்தும். ஆமென். பிரைஸ் எல்லாம். இந்த வார்த்தை உள்ள இருந்தா குத்தும். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு அப்படிதான் நிறைய நேரங்களில் கடவுள் நம்மோடு கூட பேசும்பொழுது ரொம்ப அழகா பேசுவார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக அனுபவங்கள் உண்டு. நையாண்டி பண்ணி பேசுகிற இடத்துல கூட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து சிரிச்சிட்டோம்னாக்கா அங்கதான் பிரச்சனையே வரும். ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அழகா சொல்ல வாசிங்க. திருப்பாடல் சங்கீதம் 1 திருப்பாடல் சங்கீதம் 1 வசனம். நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். நல்ல கவனமா கேட்டு தேவப்பிள்ளையே, பாவிகளின் தீய வழியில். அதனாலதான் பவுல் சொல்றாரு, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் தொடர்பு எது? இருளோடு நீ பிணையாதே, இருளுக்கு உனக்கு சம்பந்தம் ஏது? இன்னைக்கு நீ கடவுளுடைய ரத்தத்தில் நீ கழுவப்பட்டுட்டேன்னு உணர்ந்துட்ட, கடவுளுடைய மன்னிப்பை நீ பெற்றுக்கொண்ட, கடவுளுடைய நிலைவாழ்வுக்குள்ளாக நீ கடந்து செல்லுகிற. இந்த நிலைவாழ்வுக்குள்ளாக நீ கடந்து செல்லும் பொழுது நீ செயல்பட வேண்டிய காரியம் ஒன்று இருக்குதையா, அதில் நான் எப்படி வாழ்கிறேன்? ஆமென். நல்ல கோட்டு போட்டுக்கிட்டு பிளாட்ஃபார்ம்ல போய் உட்காருவோமா? கோட் சூட் போட்டு பிளாட்ஃபார்ம்ல போய் உட்காருவோமா? பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு பட்டு புடவை கட்டிட்டு போய் உட்காருவோமா பிளாட்ஃபார்ம்ல? ஒரு சேரையே 10 முறை திரும்பி பார்க்குறோம். ஆமென். பிரைஸ் லார்ட். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்மேல் இருக்கிற அபிஷேகம், உன்மேலும் என் மேலும் இருக்கிற அபிஷேகம், அது விலையேற பெற்றது. ஆமென். அந்த வெண் அங்கி தரித்தவரை போல நம்ம மேலெல்லாம் ஒரு வெண் வஸ்திரம் இருக்கிறது. அதனால தான் பார்த்து சொல்றாரு, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஓ யோசுவா, உன் ஆடை கரைபட்டு இருக்கிறது, உன் ஆடை கரைபட்டு இருக்கிறது. யோசுவாவினுடைய ஆடையை மாற்றும்படி ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, கடவுள் பார்வையில் நம்ம மேலே இருக்கிற வஸ்திரம் கரைபடவே கூடாது. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அங்க வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கர் மத்தியில உட்காராமலோ. வளர்ந்து வாசி மக்களே. இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். இகழ்வாரின் குழுவிலே எங்கெல்லாம் உட்கார கூடாதுன்னு சொல்ல பாருங்க. இகழ்வாரின் குழுவில நீ உட்காராத. சில நேரத்தில் நீ வேலையில போற, வேலை ஸ்தலத்துல உனக்கு தெரியாமையே ஒரு கூட்டம் உன்னை பின்னாடி உட்காரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த கூட்டத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்து கொஞ்சம் அப்படி நிழல் தாஞ்சி அப்படி உட்காரலாம்னு நினச்சா அங்கேருந்து ஒரு சில வைப்ரேஷன் வரும். அதை பார்த்து நீ சிரிச்சிடுவ, சிரிச்சா மாட்டிக்குவ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெரி கேர்ஃபுல். அனுபவத்தில் சொல்கிறேன், நிறைய அனுபவம். என்னுடைய அனுபவங்களையே நிறைய பேசலாம், சாட்சியை தான். என்னுடைய அனுபவங்களே நிறைய காரியங்கள் சொல்லலாம். என்னை உடைச்சி இன்றைக்கும் நான் கடவுள்கிட்ட கொடுக்குறேன், ஆண்டவரே என்னை உடைங்க, இன்னும் மாற்றுங்க, இன்னும் பிச்சு போடுங்க, இன்னும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கழட்டி போடுங்க, அப்பப்போ தலை தூக்குறதெல்லாம் தூக்கி போடுங்க. சில நேரத்தில் பேச்சுட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் தலை தூக்கி வாயில் வந்துடும் வார்த்தை. அவன் சொல்லும் போது அங்கே ஒரு மாதிரி இருந்துடும். ஆனால் எனக்குள்ளே தெரியும், ஐயோ ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேனே. சட்டுன்னு நான் இறங்கி என் ரூம்குள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இது மாதிரி பேசுகிறேன், அந்த வார்த்தையெல்லாம் என் வாயில் வரக்கூடாது பார்த்துங்க ஆண்டவரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா இதுல நீங்க வாழ்ந்து பாருங்க, ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஜாய் இருக்கும். அவர் அண்ணன் சொன்ன பாருங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் வேதத்தின் மீது பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கடவுளுடைய வார்த்தைகளை நம் இருதயத்திலும் மனதிலும் வைத்து செய்கைகளில் வழிகாட்டியாக வைத்திருக்கும் பொழுதுதான் இந்த யோவான் 15:7 செயல்படும். ஆமென். அப்பதான் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே, ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தைகள் அவருக்குள்ளும் நிலைத்திருந்தால் அவன் எதை கேட்கிறானோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள. நீ கேட்கறதெல்லாம் எப்போ கிடைக்கும் சொன்னாங்க, இந்த வாழ்க்கை உனக்குள் இருக்கும் பொழுது கிடைக்கும். ஆமென். கிடைக்குமா கிடைக்காதா? இந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது கிடைக்கும், இந்த செயல்கள் இருக்கும் பொழுது கிடைக்கும். இரண்டாவது பார்க்கிறோம், அவரோடு நெருங்கிய தொடர்பை பழக்கப்படுத்தி இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஃபெலோஷிப், நெருங்கிய உறவு இருக்கணுமா. இன்னைக்கு பல மணி நேரம் ஃப்ரெண்டோட பேசுறோம், பல மணி நேரம் நிறைய உறவுகளோடு நாம் பேசுறோம், ஆனால் பல மணி நேரம் நம் ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு தொடர்பை வைத்திருந்தோம் என்று சொன்னால் அங்கே வசனம் 7 நமக்கு செயல்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோவான் 15:7 சொல்றார் இல்லையா? மறுபடியும் வாசி யோவான் 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பது எப்பொழுது நீங்க விரும்பி கேட்பது கிடைக்கும் சொன்னா அவரோடு நெருங்கிய தொடர்பும் பழக்கமும் வச்சுட்டு இருந்தா தாங்க கிடைக்கும். ஆமென். மெழுகுவத்தி ஏத்துனா கிடைக்காது, மாலை போட்டா கிடைக்காது, மொட்டை அடிச்சா கிடைக்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமெனே இல்லையா? நீ மொட்டை அடிக்கணும்னு வேண்டிங்கன்னா அது போறதுனே. சில பேர் போறதுனே பண்ணாம மொட்டை அடிச்சுக்காங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் லஞ்சம் வாங்குகிற ஆண்டவர் இல்லை, என் ஆண்டவருக்கு மெழுகுவத்தி ஏத்துற ஆண்டவர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். மாலை போட்டு அவரை ஏமாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இது வேணும், உறவு, ஐக்கியம், அவரோடு கூட பேசுகிற உறவு. நீங்கள் நல்லா உட்காந்து பேசி பாருங்க, நல்லா பேசுங்க, பேசுவார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? ஜெபிக்கிறவர்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு? கை தூக்கி காட்டுங்க போலாம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா பேசுவார், ரொம்ப நல்லா பேசுவார். அந்த உறவுக்குள்ளே போங்கணும், அந்த பழக்கத்துக்குள்ளே போங்கணும். அந்த 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 இடம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் பேச நான் கேட்க, நான் பேச அவர் கேட்க, அதுவே ஜெப நேரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ கண்ணீரை மனுஷங்கிட்ட விடாத, உன் பிரச்சனையை மனுஷங்கிட்ட சொல்லாத, உன்னுடைய மனபாரத்தை எந்த மனுஷங்கிட்ட சொல்லாத, பிள்ளைக விட கூட சொல்லாத. நீ நேரம் போய் கடவுள்கிட்ட சொல்லி பாரு, அப்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுயா, அப்பா எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஏதாகிலும் ஒன்று செய்யுங்களேன். ரொம்ப நயமாக கவிதை நடையில அப்படியெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு பேசிக்கிட்டே போ, அவர் செவி சாய்ப்பார். ஆமென். உன் பழக்கம் அப்படி இருக்கணும், உன்னுடைய உறவு அப்படி இருக்கணும். இந்த நெருக்கத்தில் நீ வாங்கணும். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். சங்கீதக்காரன் சொல்றான், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உதவி செய்தார் ஐயா. சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்றான், இந்த ஏழை கூப்பிட்டேன், என் ஆண்டவர் எனக்கு செவி சாய்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. நீ கூப்பிட்டா ஓடி வருவாரு. இந்த உறவு இருக்கணும், இந்த ஐக்கியம், அவரோடு கூடிய நெருங்கிய தொடர்பும் பழக்கமும் இருந்தா இந்த 7 சொன்னது போல நீ கேட்கிறத கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுதே கொடுக்கக்கூடியவராயிருப்பார். ஆமென். ஆமென். அதனால தான் பாருங்க, அந்த பழக்கம் மோசேயோடு கூட இருந்ததுனால தான் உதவி வரும், ஒத்தாசை வரும், பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், எனக்கு உதவியும் ஒத்தாசையும் அங்கிருந்தாயா வரணும். ஆமென். அங்க பெட்டிஷனை போட்டீங்கன்னாக்கா இங்க வேலை நடந்துரும். வராமேன்னு சொல்லுங்களேன். அங்க பெட்டிஷன் போட்டா இங்க வேலை நடக்கும். அங்க பெட்டிஷன் போட்டா உங்கள இருந்து ஆளை எழுப்பி விட்டுருவாரு. அங்க பெட்டிஷன் போட்டா உங்கள இருந்து கடவுள் கொடுக்க வைப்பாரு. அங்க பெட்டிஷன் போட்டா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும். உறவு கரெக்டா இருந்துச்சுனாக்கா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேட்டு பாரு, கர்த்தர் தருவாரு. நீ கேளு, கொடுப்பாரு. கதை சொல்ற, கேளுங்கள் கொடுக்கப்படும்,
தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னாரு. நீ கேட்கணும், உறவு கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்துல வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே எத்தனை பேரை இன்னைக்கு கொண்டு வர. நான் ஆரம்பத்திலே அவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சேன். நான் மனுஷனை பார்த்த காலத்தில் நான் ரொம்ப அடி வாங்கினேன். ஆமென், மனுஷனை பார்த்த காலத்தில் ரொம்ப அடி வாங்கினேன். என்னுடைய இந்த ஊழியத்தினுடைய 21 வருஷம் 22 வருஷத்தில் நான் நிறைய அடிகளை பார்த்தேன், நிறைய அன்பு முத்தங்களை பார்த்தேன், நிறைய துரோக முத்தங்களை பார்த்தேன், நிறைய பின்னாடி குத்துனவங்களையும் பார்த்துட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன். ஆனால் எல்லாரையும் இன்றைக்கும் பார்க்குறேன், எல்லாரோடையும் நல்ல உறவுகள் வைத்திருக்கிறேன். ஆமென், ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லார்கிட்டையும் நல்லா பேசுகிறேன். நடுவில் எங்கேயாவது பார்த்தாங்கன்னு சொன்னாக்கா, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா கூட பேசுவேன். எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தா, பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருக்கிறேன், அவ்வளோதான். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இதில் ஒரு குறையும் கிடையாது, இதில் ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் நாம மகிமைக்கு சொல்கிறேன். ஆனால் தேவ பிள்ளையே, நம்முடைய பார்வை எங்கே இருக்குது? மேலே. நீ அவரை பாரு, அவர் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணுவார். ஆமென், அவர் எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணாரா? அவர் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை பெயர் சொல்லி கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிட்டாரு. உள்ளே வச்ச உனக்கு சொல்லி கொடுக்குறாரு. வார்த்தையும் அவரோடு கூடிய தொடர்பும் உனக்கு இருந்ததுன்னு சொன்னா நீ முட்டி போட்டு கேட்டா கர்த்தர் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரது அன்பில் நிலைத்திருக்கும் பொழுது அங்கதான் இன்னொரு காரியமும் செயல்படும். வாசிங்க யோவான் 15:10. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து, பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார், என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். எங்க அப்பதான் வேலை செய்யும். பாத்துங்க, வேற மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென், நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நம்பர் 1 அவருடைய வசனம், நம்பர் 2 அவரோடு கூடிய நல்ல தொடர்பு, நம்பர் 3 அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அவர் கட்டளை என்ன சொல்லுது? பலியை காட்டிலும் காணிக்கையை காட்டிலும் கீழ்ப்படிதலே. ஆமென், சத்தத்தையே காணோம். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளை இன்னொன்று என்ன சொல்லுது? தன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பது. முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை நீ தொழுது கொள்வது. அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி சாய்க்கும் பொழுது நீ பட்டணத்திலையும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ வெளியிலையும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிதுன்னு சொன்னா அவருடைய அன்பில் நான் நிலைத்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். கண்ணெதிரே இருக்கிற மனுஷனை நீ நேசிக்காம மறைவாய் இருக்கிற ஆண்டவருக்கு நீ அன்பு செலுத்துகிறன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது பொய்யன் என்று. ஆமென், என்ன சொல்லுது? பொய்யன். தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைகாரன். என் அன்பு தேவ பிள்ளை, முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை நீ தொழுது கொள்ளும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அவருடைய கட்டளைகளுக்கு நீ மரண பரியந்தமும் பிதாவினுடைய சத்தத்திற்கும் கடைசி வரைக்கும் தன்னை கீழ்ப்படுத்தினார். மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கிறது? ஆமென், பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்கள் இந்த யோவான் 15:7 வச்சுட்டு நிறைய சொல்லுவான். ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தைகள் அவனுக்குள்ளும் நிலைத்திருந்தால் அவர் எதை கேட்கிறாரோ தருவார். இதை நிறைய நேரங்களில் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோமா இல்லையா? படிச்சிருக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம், படிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நல்லா யோசனை பண்ணி பாரு. அவர் வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும், அந்த வார்த்தையில் என்னுடைய செயல் வெளிப்படணும், அப்போ தான் அவர் செயல்படுவார். 1. 2வது, அவரோடு கூட நல்ல ஐக்கியம், அவரோடு கூட நல்ல தொடர்பு, நல்ல ஃபெலோஷிப் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் கேட்குறதெல்லாம் அவர் தருவார். 3வது, அவர் கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது அவர் அன்பில் நான் நிலைத்திருக்க முடியும். அவர் அன்பில் நான் நிலைத்திருக்கணும்னு சொன்னால் அவருடைய கட்டளையில் நான் கீழ்ப்படினோம். வெறும் பெயரளவில் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவோடு பயணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்பதான் நீ என்ன பண்ண முடியும்? உன்னால ஆராதிக்க முடியும், விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியும், விடுதலையோடு கூட ஸ்தோத்திரம் பண்ண முடியும், விடுதலையோடு கூட இயேசு என்கிற நாமத்தை சொல்ல முடியும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். வானமும் பூமியும் ஒழுங்கீனமாய் இருந்தது, கடவுளுடைய பார்வையில் அருவருப்பாய் இருந்தது.
இன்னைக்கு கீழ்ப்படியாமையின் ஆவி உனக்குள்ளாக இருந்ததுன்னு சொன்னா அங்க கிறிஸ்துவின் அன்பை நீ சுவைக்கவே முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நீ கீழ்ப்படி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அந்த வார்த்தை உனக்குள்ளாக போக போக உன் கண்ணெதிரே இருக்கிறவர்களிடத்துல நீ கீழ்ப்படிய முடியும். இங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்க, நீங்க நிறைய பேர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியறது இல்லை. ஏன்னாக்கா வசனம் இல்லை, உனக்குள்ளார ஐக்கியம் இல்லை. உனக்குள்ளார நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, ஒரு 5 நிமிஷம் ஆவில நிறைஞ்சிட்டு, ஒரு கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் நான் வேதத்தை வாசித்துட்டு வெளியே போறதுல யார் வேணாலும் போகலாம். ஆமென். ஆனால் செயல் இருக்கிறதா? செயல் இருக்குதா? பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைங்க, யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனம் 17வது வசனம். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. Praise the Lord. Hallelujah. அதனால தான் நீதிமொழிகளில் ரொம்ப அழகா இருக்கும். சண்டை மூட்டி விடுகிறது 7வது குணம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. ஆமென். சண்டை மூட்டி விடுறது. இன்னைக்கு நண்பர்களிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரு. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பகையை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதமான நட்பு. ஒரு பகையை அவங்கள சிந்திக்கவே விட மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஒரு சில பேர், ஒரு சில நட்பு என்ன பண்ணுன்னா, அவங்க கண்ட்ரோல்லேருந்து அவங்க வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக அவங்கள என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தப்பை ஓதிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். இது ஒரு விதமான நட்பு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்குற ஒரு நட்பு. என்ன நடந்தாலும் சரி அவனுக்காக நிற்பேன், என்ன நடந்தாலும் சரி அவனுக்காக நிற்பேன். நண்பனே தப்பு பண்ணியிருந்தா கூட சரி. அவன் அப்படி ஒரு நட்பு இருக்குது. தம்மனே தப்பு பண்ணியிருந்தாங்க, அவன் பண்ணது தப்பு தான் நல்லா தெரியும். எப்படி நான் விட்டு கொடுக்குறது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா தெரியுங்க, தப்பு பண்ணுறேன்னு நல்லா தெரியும். இதனால தான் தப்பு, இவர் தான் தப்பு பண்ணாரு. ஆனால் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் வாசி மக்கள் அந்த வசனத்தை, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. உயிர், அதனாலதான் எப்போ சொல்ற பாரு, உயிர் காப்பான் தோழன், அப்படித்தானே சொல்றது ஒரு கதை அழகா சொல்றாங்க, பழமொழி கூட சொல்லுது இல்லையா? உயிர் காப்பான் தோழன். என் அன்பு தேவ பிள்ளையே, இது இருக்கா? 17வது வசனம் வாசி, இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. நீங்க மற்ற எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. அப்ப கடவுளுடைய கட்டளைக்கு இன்னைக்கு நம்ம வாழ்றோமா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூசி போனீங்க? எத்தனை பேர் கோயிலுக்கு போனீங்க? எத்தனை பேர் நன்மை வாங்கினீங்க? இப்போ நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துவது தேவனுடைய கட்டளை. நான் செஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் இன்னைக்கு நீ வாங்கின நன்மைக்கு அர்த்தம் உண்டு. ஆமென். மறுபடியும் கேட்குறேன், எத்தனை பேர் கோயிலுக்கு போனீங்க? எத்தனை பேர் நன்மை வாங்கினீங்க? இப்போ கேட்குற, உண்மையாகவே நீங்கள் மற்றவங்க மேலே அன்பு செஞ்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுதாங்க நீங்கள் வாங்கின திருவிருந்துக்கு அடையாளம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கி நைட்டு தேவ செய்தியை கொடுத்து முடிச்சுட்டு ரூத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசினார். ரூத்தும் நெகேமியாவை குறித்து அன்றைக்கி இரவு பேசினார். அன்றைக்கி நாங்கள் பேசி முடித்த பிறகு கடைசியாக பிரிந்த குடும்பங்கள் அத்தனையுமே ஆண்டவர் காமிச்சார். நிறைய குடும்பங்கள் இங்கே பிரிஞ்சிருக்குதுப்பா. அப்போ அந்த பிரிந்த குடும்பங்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்கள் ஒரு சமாதானத்துக்குள்ளார, ஒரு ஐக்கியத்துக்குள்ளார உள்ளே போகும் பொழுது ஒவ்வொருத்தரையும் கட்டி தழுவி அவங்களோடு கூட அந்த ஐக்கியம் பண்ணி முடிச்சதும் கடைசியாக ஒரு 4-5 குடும்பங்கள் ஓடி வந்து
என்கிட்ட சொன்னது, பிரதர் என் மைனிக்கிட்ட பேசி 6 வருஷம் ஆகுது, என் தம்பிக்கிட்ட பேசி 7 வருஷம் ஆகுது. எல்லாரும் வசதி படைச்சவங்க தான். ஆனால் பகை, பகை, பிரிவினை, அன்பில்லை, சமாதானம் இல்லை. இந்த வார்த்தையை அந்த இடத்துல கேட்டு அவர்களுக்குள்ளார ஒரு ஐக்கியத்துக்குள்ள அங்கே போன உடனே அங்கே என்ன நடந்தது? எல்லாருக்குள்ளேயும் விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, வசனத்தை கேட்டவர்கள் மனரம்யமாய் ஏற்றுக்கொண்டு அங்கே ஒரு அன்புக்குள்ளாக, சமாதானத்துக்குள்ளாக கடவுளுடைய கட்டளையை அப்படியே செயல்படுத்தினாங்க. அதன் நிமித்தமாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்க, நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம எங்கே இருக்கிறோம்? எத்தனை பகை, எத்தனை காயங்கள், எத்தனை வெறுப்பு இல்லையா? வரும்போது எதையும் எடுத்துகிட்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகல, எதுவுமே எடுத்துகிட்டு போகல. வரும்போது எதுவும் எடுத்துகிட்டு, போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகல. ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளோ பெரிய, எவ்வளோ பிரிவினைகள் வச்சுருக்கோம். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைய, அவங்க சொல்ல பாருங்க, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் பொழுது, அந்த அன்பு தாங்க, அவருடைய அன்பு தான் இன்னைக்கு நமக்கு மேலே அந்த இரக்கம் இறங்கி வந்தது. ஆமென். பிரைஸ் எல்லாம், அல்லேலூயா. ஆனால் இந்த அன்பை நீ தியானிச்சு பாரு, இந்த உலகத்தில் அவரை போல அன்பு செலுத்தினவங்க யாருமே கிடையாது. ஆமென். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நிலைத்திருப்பது என்பது, கடவுளுக்குள்ளாக நிலைத்திருப்பது என்பது அவன் வசனத்தில் இருக்க வேண்டும், அவன் வார்த்தையில் இருக்க வேண்டும். அவனுக்குள்ளாக எல்லாவற்றிலும் நாம் இருக்குமே என்றால் கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதாக, வசனத்தின் மூலமாக வாழ்க்கையை சுத்திகரித்து பாவத்திற்கு எதிர்த்து நின்று பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலுக்கு முற்றும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆமென். பிரைஸ் லார்ட். மறுபடியும் சொல்றேன், வசனத்தின் மூலம் நம் வாழ்க்கையை சுத்திகரித்து பாவத்திற்கு எதிர்த்து நின்று பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதல் முற்றுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய கனிகள் வெளிப்படும். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம்? ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? தேவ பிள்ளை இங்க என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரை நடத்தப்படணும். வழி நடத்தலுக்கு, அவருடைய வழி நடத்தலுக்கு எனக்கு கொடுக்கணும். ஆவியானவரை நீங்க நடத்துங்க, ஆவியானவரை நீங்க கொண்டு போங்க, ஆவியானவரை நீங்க செயல்படுங்க. இந்த ஆவியானவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது, அவர் வழி நடத்தல் கொடுத்தோன்னு சொன்னா நம்ம எங்கேயும் பள்ளத்தில் விழ மாட்டோம். ஆமென். பிரைஸ் எல்லாம். விழுந்துருமா? விழமாட்டோம். அவர் கரெக்டாக கொண்டு போவார். நீங்கள் பார்த்து நடக்கிற எனக்குள்ளார கடவுள் சொன்ன அந்த 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 அனுபவங்களை நான் ஷேர் பண்ணுறேன். அவர் சொன்னார், நீ கால் எடுத்து வைக்கிற இடத்த நீ கால் வைப்பதற்கு முன்பாக ஆவியானவர் அதை பார்க்கிறார் என்று சொன்னார். நான் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆவியானவர் அதை பார்க்கிறாராம். அப்படி சொன்ன தேவ பிள்ளையே, அவருடைய வழி நடத்தலுக்கு நம்ம போயிட்டோன்னு சொன்னாக்கா அங்கே ஊனியல்பு செயல்படாது. ஆமென். மாமிசம் செயல்படாது. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். தம் நண்பர்களுக்காக, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. இப்ப இந்த இடத்துல கடவுளுடைய ஆவியானவர் உன்னை வழி நடத்தினா நீ அந்த காரியத்தை செய்யலாம். நல்லா யோசனை பண்ணுங்க. நட்பு இருக்கிறது. கடவுளுடைய ஆவியானவர் அந்த நட்போடு கூட இணைப்படணும். இப்போ எப்படி சொல்றதுனாக்கா, பரிசுத்த ஆவியில 2 பேருமே இணைந்து இருந்தீங்கன்னு சொன்னா, இப்போ 2 நண்பர்கள் இருக்கிறாங்க ஆவியில. இப்போ சகோதரியும் நாங்கள் 2 பேருமே செபிக்கும் பொழுது கூட, நாங்கள் பேசும் பொழுது கூட, சில நேரங்களில் நாங்களாக பேசினாலும் சில காரியங்களை நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது ஆவியானவருடைய துணையோடு வழிநடத்தலோடு முடிவெடுப்போம். அது 2 பேருக்கும் ஒருமித்து வரும். 2 பேருக்கும் ஒருமித்து வரும். அப்போ உங்களுடைய நட்பு, உங்களுடைய உறவு, இவைகளுக்கு நடுவில் கடவுள் ஆவியானவர் செயல்பட்டாருன்னு சொன்னா, இப்போ நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதே முடிவை உங்க நண்பர் எடுப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதே முடிவை உன் நண்பர்கிட்டே இருக்கும்.
நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்கன்னு சொன்னா அதே காரியம் அவருக்குள்ளேயே வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில இந்த இடத்துல சாட்சி சொல்ல வந்தாங்க. இந்த பக்கத்துல இருந்தும் ஒரு மக வந்தா, இங்க இருந்தும் ஒரு சகோதரி வந்தாங்க. ஆனா இவர்கள் சொன்ன சாட்சிகள் இரண்டுமே ஒருமித்து இருந்ததா இல்லையா? இருந்ததா இல்லையா? ஹலோ சொல்லுங்க. ஒருமித்து இருந்தது. ஏன் சொன்னா ஒருமித்து செயல்படுகிற காரியம்தான் ஆவியானவர் வழி நடத்துதல். அப்போ உன் நண்பன், உன்னுடைய நண்பனுக்குள்ளேயும் ஆவியானவர் இருந்தாருன்னு சொன்னா நண்பனுக்கு பழக்கம் அது ஆவியானவர் லீட் பண்றதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 17:17 எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 17:17. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உண்மையினால் அவர்களை அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. உமது வார்த்தையே உண்மை. அப்போ உண்மையினால, உண்மைக்கு சான்று பகர என் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். அப்போ உண்மையினால ஆவியானவர் உன்னை வழி நடத்துறான்னு சொன்னா உண்மையில வழி நடத்துவார். உண்மைக்கு சான்று பகர வழி நடத்துவார். அப்ப உன்னுடைய வழி நடத்துதல் அத்தனையுமே இவரை ஆவியானவர் லீட் பண்றார், இவரை ஆவியானவர் வழி நடத்துறார், இவர் ஆவியானவர் வழி நடத்துறான்றதை பார்க்க முடியும் மற்றவர்களால. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஆவியானவர் உன்னை வழி நடத்துறான்னு சொன்னா உன் வாயிலிருந்து வார்த்தையை தாறுமாறாய் வராது. அது உண்மைக்கு புறம்பான வார்த்தையாகவே இருக்காது. ஆமென். அது சத்திய வசனத்துக்கு பிணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும். மூன்றாவதாக ரோமர் 8:14. ரோமர் 8:14. கடவுளின் ஆவியார் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அப்போ கடவுளுடைய ஆவியானவர் உன்னை நல்ல நட்புக்குள்ளார கொண்டு போகும். கடவுளுடைய ஆவியானவர் உன்னை உண்மையுள்ள பாதையில நடத்தி செல்லும். கடவுளுடைய ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆமென். இப்படி நீங்க நடத்தப்படும் பொழுதுதான் என்ன நடக்கும்? இவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும். ஆமென். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தைகள் அவனுக்குள்ளும் நிலைத்திருந்தால் அவன் வேண்டியதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாரே, அந்த வேண்டியதை கொடுக்கிறவருக்குள்ள நீ நிலைத்திருக்கணும்னு சொன்னா, நீ அவருக்குள்ள நீ வாழணும்னு சொன்னா, நீ ஆவியானவர் உன்னை வழி நடத்துகிறதா இருக்கணும். ஆமென். நம்ம சொல்லிடலாம், ஆவி தாங்கப்பா, அக்கினி தாங்கப்பா, வல்லமை தாங்கப்பா, என் மேல ஊற்றுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்றது நம்ம கேட்கலாம். ஆண்டவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா யார் உன்னை நடத்துறது? ஆமென். யார் உன்னை நடத்துது? உன் படிப்பா, உன் ஞானமா, உன் பலனா, உன் சொத்தா, உன் அந்தஸ்தா? எதுவுமே கிடையாது. உன்னை வழி நடத்துது ஆவியானவராக இருந்தாருன்னு சொன்னா அப்பதான் சொல்ல முடியும். ஆகாப் அரசனுக்கு முன்பாக இஸ்ரவேலின் ராஜா எனக்கு முன்பாக நிறுத்தி சொல்ற, இவ்வளவு அழகா சொல்ல பாரு. ஆகாப் அரசனுக்கு முன்னாடி எலியா சொல்றா, இஸ்ரவேலின் கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுகிறேன். இதுதான் லீட் பண்றது. ஆமென். இன்னொரு இடத்துல சொல்ல, வானத்திலிருந்து அக்கினிய பூமியில இறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு சொல்ல பாருங்க, ஆண்டவரே நீர் எதை சொன்னீரோ அதை அப்படியே நான் செய்தேன். இது ஆவியானவர். இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்னாரு, என்னிடத்திலே ஒப்புவித்ததை இந்நாள் வரையிலும் நான் செய்து முடித்தேன். ஆவியானவர் உன்னை நடத்தினாருன்னு சொன்னா, பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுவோம். ஆவியானவர் உன்னை நடத்துறாருன்னு சொன்னா எல்லா வகையிலையும் நீ ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, கடவுள் சொன்னது போல நான் கடவுளுடைய ஆவியில, வசனத்தில, ஆவியில நான் நடந்தேன் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க முடியும். அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளையே, நீ அவருக்குரிய காரியத்தில், வசனத்தில் அதை வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய அன்பில் நீ நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். அவரோடு நல்ல உறவு இருந்தது என்று சொன்னால் யோவான் 15:7, 15:4, 15:10, யோவான் 15:12, 17 அது உன் வாழ்க்கையில் செயல்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கனி கொடுக்கிற செடிகள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அங்கே சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளார உன்னை கொண்டு போகாதபடி அந்த பிரச்சனையை மாற்றி உன்னை சாட்சியாக நிறுத்தி அநேகருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையை காண்பித்து கடவுள் உன்னை சீர்படுத்தி கனி கொடுக்க வைத்து விடுவார். கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு போகும் சொன்னா அவர்கள் கடவுளுடைய அன்பில் இருக்க மாட்டாங்க, கடவுளுடைய விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க, கடவுளுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. அங்கே கடவுளுடைய கோபம் அவர்கள் மேல் இறங்கி வரும்.
என் அன்பு தேவ பிள்ளையே, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிற்கிறோம் என்பதை சிந்தித்து இன்றைக்கு சொல்வோம், நான் மெய்யான திராட்சை செடி. ஆமென். ஆண்டவர் சொல்ல, நான் மெய்யான திராட்சை செடி, என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து தருவார். மிகுந்த கனி தருமாறு அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தை மாட்சி அளிக்கிறார். நீங்கள் நானும் சீடராய் இருப்பது தான் கர்த்தர் விரும்புகிறார், விசுவாசியா இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உலகமெங்கும் சென்று அநேகரை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை சீடராக்குங்கள் என்று தான் சொன்னாரே தவிர விசுவாசியா இருக்கக்கூடாது. நீ காலம் ஃபுல்லா விசுவாசியா உட்காரக்கூடாது. நீ கடைசி வரைக்கும் விசுவாசியா இருந்து நீ சீடரா போகணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசியா இருக்க ஆண்டவர் விரும்பல. ஆமென். விசுவாசியா இருக்க ஆண்டவர் விரும்பல. வேத ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அவர்கள் ஆண்டவர் சொல்ல, நீங்கள் உலகமெங்கும் சென்று, இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, உலகமெங்கும் நீங்கள் சென்று அநேகரை சீடராக்கும்படியாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சீடராக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வாழணும். நீங்கள் அநேகரை சீடராக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவிலே நீங்கள் நிலைத்திருக்கணும். நீங்கள் அநேகரை சீடருக்குள்ளாக வழி நடத்தணும்னு சொன்னாக்கா நீங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். உங்களை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தணும். ஆமென். என்ன பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தணும்னு சொல்றவங்க நிச்சயமா ஊனியல்புக்கு செவி சாய்க்கவே மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வழிநடத்தல் இருக்குதுன்னு சொன்னாக்கா நீங்க மற்ற காரியத்துல நீங்க போய் உட்காரவே மாட்டீங்க. நீங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க. எதுவா இருந்தாலும் கர்த்தர் சொல்லட்டும், நான் செய்கிறேன். அதுபோல நீங்க வழி நடத்துறோம். நீங்க மிஷினரியா மாறணும். நீங்க மிஷினரியா மாறணும். என் திருச்சபை, என் வீடு, என்னுடைய திருச்சபையில இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க கேட்ட சத்தியம் உன் சகோதரி கேட்கல. இந்த இடத்துல நீ கேட்ட சத்தியத்தை உன் சகோதரன் கேட்கல. இன்னைக்கு நீ கேட்ட இந்த அதிசயத்தை, இன்னைக்கு நீ பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்தை உன்னுடைய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளல. அப்ப உனக்குள்ளார ஒரு எழுப்புதல் வரணும். நான் அநேகரை சீடனாக்கும்படியாக என் முதல்ல ஊழியத்தை உன் குடும்பத்துக்குள்ளார தொடங்கி பாரு. இதுதான் மிஷினரி. நீ வெளியில போய் மிஷினரி பண்ண தேவையில்ல. உன் வீட்டுக்குள்ள மிஷினரி ஆரம்பி. உன் வீட்டுக்குள்ள மிஷினரி ஆரம்பி. யாரெல்லாம் ரட்சிக்கப்படணுமோ, யாரெல்லாம் தொடப்படணுமோ, யாரெல்லாம் மீட்கப்படணுமோ, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரணுமோ பேரை போடு, லிஸ்ட போடு. தேவ சமூகத்துல அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவர் கொண்டு வருவார். நீ வழக்காட தேவையில்லை, நீ யுத்தம் பண்ண தேவையில்லை, நீ யார்கிட்டயும் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவரை பாரு, அவரை பாரு. உதவியும் ஒத்தாசை வரும். பர்வதத்துக்கு நேரா உன் கண்களை ஏறெடுத்து பாரு. இஸ்ராயல் மக்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைய. மோயிசன் போய் அழுகுறாரு. மோயிசன் போய் கேட்குறாரு, ஐயா இவங்க மாமிசம் கேட்குறாங்க, இவங்களுக்கு என்னால் மாமிசம் கொடுக்க முடியல, இவ்வளோ பேருக்கு நான் எப்படி மாமிசம் கொடுப்பேன்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவங்க எகிப்திலேருந்து வெளியே வரும்பொழுது ஆடு, ஒட்டகம், கோழி, வாத்து எல்லாமே கூட வந்துதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் வந்தது. ஆண்டவர் மோயிசன் கிட்ட, அவங்க கிட்ட ஆடு இருக்கையா, அவங்க கிட்ட மாடு இருக்கையா, அவங்க கிட்ட வாத்து இருக்கையா, அவங்க கிட்ட கோழி இருக்குதையா, இதை சமைச்சு சாப்பிட்டுக்க சொல்லுன்னு என் தெய்வம் சொல்லலையா? என் தெய்வம் சொல்லல. காடைகளை அனுப்பினார், காடைகளை அனுப்பினார். உன் கையில் இருக்கிற பொருளை வச்சு உன்னை நடத்துறதுக்கு கர்த்தர் விரும்பல. உன் கையில் இல்லாத பொருளை கொண்டு உன்னை கையில் நடத்துறது தான் கர்த்தர். உன் கையில் இல்லாத பொருளை கொடுத்து தான் உன்னை நடத்துவார். இந்த நாளில் வந்திருக்கிற உன்னால முடியாத காரியத்தை என் தெய்வம் நடத்தும். உன்னால முடியாத காரியத்தை என் தெய்வம் நடத்தும். உன்னால முடியாத காரியத்தை என் தெய்வம் மாத்திரமே நடத்தும். அன்பு தேவ பிள்ளையே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா போதும், அதிகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பான். கொஞ்சத்தில் உண்மை. இன்னைக்கு ஒரு முடிவு செய். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். இதுதாங்க உண்மை. உன் கையில் இருக்கிற பொருளை வச்சு உன்னை ஆசீர்வதிக்கல கர்த்தர். உன் கையில் இல்லாத ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. உன் கையில் இல்லாத கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. உனக்குன்னு ஒரு மேடையை போட்டு உருவாக்கி தருகிற கர்த்தர். நீ விரும்புகிற இடத்துல இல்ல, அவர் விரும்புகிற இடத்துல. உன்னுடைய ஞானத்துல இல்ல, அவருடைய ஞானத்துல. உன்னுடைய பலத்துல இல்ல, அவருடைய பலத்துல. அவர் உன்னை கொண்டு போவாரு. எந்த இடத்துல நீ விழுந்தன்னு சொல்லியும், எந்த இடத்துல நீ அவமானப்பட்டியோ, எந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டியோ, எந்த இடத்துல நீ தலையை கீழே போட்டியோ, அதே இடத்துல உன் கொம்பை உயர்த்துகிறவர். அவர் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
என் அன்பு தேவ பிள்ளை, நீ ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே நான் மிகுந்த கனி கொடுக்க என்னை பண்படுத்துங்க, என்னை பயன்படுத்துங்க. நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி. எஸ், என் கூட ஆண்டவர் பேசினார். இன்னிலிருந்து என் பகையை நான் மாற்றிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்க தேவப்பிள்ளைய, செய்தி முடிச்சன்னு சொன்னால், இதுக்குரிய காரியத்தில் நீ வைராக்கியமாக முடிவெடுத்துன்னு சொன்னால், இந்த படிக்கட்டை விட்டு இறங்கி போகிறதுக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடி வச்சுருந்தான பிசாசு தடை என் ஆண்டவர் எட்டி வச்சுருவார். அதை உதச்சி தள்ளி தூக்கி போட்டுருவார். ஒரு அற்புதம் வாழ்க்கையில் அற்புதம். கரெக்டான நேரம் இது. நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர், நீர் கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கும்படியாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம் சுவாமி. என்னிலிருந்து ஆவியானவர் எங்களை வழிநடத்த அர்ப்பணிச்சிருக்கிறோம். இனி நாங்கள் திரும்பி பார்ப்பதில்லை ஆண்டவரே, முன்னானுபைகளை நோக்கி பார்க்கிறோம், பின்னானுபைகள் அல்ல என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில், எங்கள் குடும்பத்தை உங்கள் கையில் கொடுக்குறோம் சுவாமி. வந்தவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவருடைய எல்லைகளை ஆசீர்வதியும். நீ கொடுத்த சுகத்துக்காக, நீர் கொடுத்த விடுதலைக்காக, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுடைய மாவும் எண்ணெயும் கூடையும் ஒரு நாளும் குறைபடாதபடிக்கு மகிமையானதை என் ஆண்டவர் செய்து பழகி பெருகட்டும். இம்மட்டும் காத்தவர் இனியும் நீர் காக்க வல்லவராக இருக்கிறீர். தொடர்ந்து உடைய பிரசன்னத்தில் வைத்துக்கொள்ளும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியானுடைய நட்பும் சமாதானமும் நித்தியத்திற்கு நம் அனைவரோடும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.